ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னா BETC அப்படிங்கிற டாஸ்க் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாஸ்க் ஆப்பை பொறுத்த வரைக்கும் 99% வரைக்கும் நமக்கு வந்து ரிஸ்க் இல்லை. சரியா? ஏன் ரிஸ்க் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 6 months கண்டிப்பாக ரன் ஆகுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இஷ்யூனால உங்களை ஃபயர் பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஃபயர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுத்துட்டு தான் ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாங் டேர்ம் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டாஸ்க் ஆப்பில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண டாஸ்க் ஆப் எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் தான், எதுலேயுமே லாஸ்ன்றதே கிடையாது. சரியா? எல்லா ஆப்புமே ப்ராஃபிட் தான். இந்த ஆப் சேம் எந்த கான்செப்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம பண்ணோம் இல்லையா IAS WPP அந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பும் ஒரு 3 to 6 months ரன் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? இந்த ஆப்பில் என்னென்ன பிளான் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டென்ட் இருக்குது. சரியா? இன்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 10 ரூபான்னு சொல்லி 70 ரூபா வரும். 4 நாளைக்கு உங்களுக்கு. சரியா? அப்போ 280 ரூபா வரும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா P1 லெவலில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா 2100 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் இன்டென்ட் 4 days பார்த்தீங்க இல்லையா, அதை வந்து லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு அதில் எத்தனை டாஸ்க்கு கிடைக்கும்னா 7 டாஸ்க்கு. ஒரு டாஸ்க்குக்கு 10 ரூபான்னு சொல்லி 70 ரூபா கிடைக்குது. நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு வந்து 1 month ஆகுது. சரியா? 1 monthல் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி டாஸ்க் அப்புறம் 3 to 6 months ரன் ஆகுங்கிறதுக்கப்ப நீங்கள் வந்து 1 monthக்கு மேலே எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரியா? இதில் வந்து டெய்லி விட்ரா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா P2, அது எவ்வளோனா 6000க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் எத்தனை பிளான் வருது அப்படின்னா 10 ரூபா, அதாவது 10 டாஸ்க்கு வருது. ஒரு டாஸ்க்குக்கு உங்களுக்கு 20 ரூபா கிடைக்குது. சரியா? ஸோ ஒரு டாஸ்க்கு 20 ரூபா அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டாஸ்க்குக்கு 200 ரூபா கிடைக்குது. போட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து 1 monthல எடுக்கிற மாதிரி இருக்குது. சரியா? இது வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்கன்னா 1 yearக்கு வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு இந்த ஆப் ரன் ஆகுமானா நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி IAS ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 month தாண்டியுமே ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து அதே கான்செப்டில் இருக்குது. சரியா? அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி சொல்லிட்டு போட்ட அமௌண்ட்டை 1 monthல எடுத்துடலாங்கிறப்ப எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரியா? ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் P1, P2, P3ல நீங்கள் எது வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி போகக்கூடாது. சரியா? P3ல பார்த்தீங்கன்னா 18,200 ரூபா பிளானு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை டாஸ்க் வரும்னா 26 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு 25 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 650 ரூபா கிடைக்குது. அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா 19,500 ரூபா, அதாவது 1 monthல நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் உள்ள பிளான்னா நமக்கு வேண்டாம். சரியா? இப்போது இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கமும் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து ஒரு மெம்பரை 2100, அதாவது P1க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 252 ரூபா கிடைக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ண மெம்பர் இன்னொரு மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு 252 ரூபா கிடைக்கும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 84 ரூபா கிடைக்குது. சரியா? அடுத்து வந்து C லெவலிருந்து உங்களுக்கு 42 ரூபா கிடைக்குது. இதுவே P2, அதாவது 6000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தவங்கள இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 720 ரூபா கிடைக்குது. B லெவலிருந்து 240 ரூபா கிடைக்குது. C லெவலிருந்து 120 ரூபா கிடைக்குது. சரியா? P3 பார்த்தீங்கன்னா 18,200 ரூபா. அதுக்கு நீங்கள் ஒரு மெம்பரை அதாவது ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 2184 ரூபா கிடைக்குது. ப்ளஸ் 728 ரூபா B லெவலிருந்து கிடைக்குது. C லெவலிருந்து 364 ரூபா வருது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஒரு லக்கி வீலும் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் உங்கள் டவுன்லைன் வந்து டாஸ்க்கு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் வருது. சரியா? ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து 5% கொடுக்குறாங்க. B லெவலேருந்து 2% கொடுக்குறாங்க. C லெவலேருந்து 1% கொடுக்குறாங்க. 3 லெவல் ரெஃபரல் கமிஷனும் இருக்குது. அண்டு அந்த டாஸ்க்கு பார்க்குற கமிஷனும் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இதில் மந்த்லி சேலரியும் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து ஒரு 10 மெம்பரை டேரெக்டில் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்ன் அசிஸ்டன்ட் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு மந்த்லி சேலரி 5000 ரூபா கிடைக்கும். சரியா? இதுவே நீங்கள் ஃபார்மல் அசிஸ்டன்ட் ஆகணும்னா உங்களுக்கு கீழே டவுனில் டேரெக்ட்லேயே 20 பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 11,000 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆப் வந்து கொஞ்சம் லாங்காக போகிற ஆப். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மந்த்லி சேலரிக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மல் சூப்பர்வைசர் அப்படின்னா உங்களுக்கு கீழே, அதாவது ABC 3 லெவலும் சேர்த்தே 100 பேர் வந்துட்டாங்கன்னா 23,000 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 300 மெம்பர் உங்கள் டீமில் இருந்தாங்கன்னா 50,000 ரூபா, அந்த மாதிரி 5 லட்ச ரூபா வரைக்கும் சேலரி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இதில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லக்கி ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு லக்கி ட்ரா கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் லக் அப்படின்ட்டு இருக்குது. பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு
ஒரு லக்கி ட்ரா கிடைக்கும். இதில் அதிகமாக என்ன கிடைக்கிது அப்படின்னா 258 ரூபா கிடைக்கிது, இல்லைன்னா 558 ரூபா கிடைக்கிது. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,68,000 இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கலனாலும் ஒரு ரெஃபருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலே 272 ரூபா கிடைக்குது. ப்ளஸ் இதில் வந்து 258 ரூபா உங்களுக்கு மினிமம் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மெம்பருக்கு 500 ரூபாய்க்கு மேலே வருது. அப்படிங்கிறப்ப நல்ல ப்ராஃபிட் தான். அண்ட் நீங்கள் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் மந்த்லி சேலரிக்கும் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. சரியா, வேறு என்ன இருக்குது? ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. இதில் டாஸ்க் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா N10 P1 P2 இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து இப்போ P2, அதாவது 2வது பிளானில் இருக்கேன், 6000 ரூபா பிளானில். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த இன்டர்னை கிளிக் பண்ணுங்கள். பட் நான் வந்து இப்போ P2வில் இருக்கிறனால இன்டர்னை கிளிக் பண்ணி காட்ட முடியல. ஸோ நான் P2வை கிளிக் பண்ணி காட்டுறேன், டாஸ்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வரும். சரியா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாஸ்க் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 செகண்ட் இருக்கும். சரியா, அந்த 15 செகண்ட் ரன் ஆகி முடியும் போது நீங்கள் வந்து சப்மிட் கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், உங்களுக்கான அமௌண்ட்டும் ஆட் ஆயிரும். சரியா, வெயிட் பண்ணுவோம். ஸோ 15 செகண்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஆனதும் நாம் வந்து இதில் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டாஸ்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து P2வில் இருக்கும்போது எனக்கு 10 டாஸ்க் வரும். ஸோ இன்னும் 9 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் ஆட் ஆயிரும். அடுத்து இதில் வந்து விட்ரா, ஓகேவா, விட்ரா பார்க்கலாமா. ஸோ விட்ரா எதில் பார்க்குறது அப்படின்னா, உங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இந்த இடத்துல விட்ரான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விட்ராக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் விட்ரா போடுற மாதிரி இருக்கும். இல்லை மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 300 ரூபா. சரியா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா இதில் வந்து கேபே, AAA பே அது எல்லாமே இருக்குல்ல. ஸோ எல்லாமே அவங்க சேனல் தான். இதில் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். சரி, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து 2500 ரூபா போடுறதா இருந்தால் 2500 ரூபா அப்படின்னு கிளிக் பண்ணி UPI அப்படின்னு சொல்லி கொடுத்து ரீசார்ஜ் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேடிஎம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். சில ஆப்பில் வந்து ரீடைரக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேடிஎம்க்கு டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப்பில் வந்து நீங்கள் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் தான் நம்மளால் பே பண்ண முடியுது. ஸோ என்ன பண்ணுங்கள் பெஸ்ட்டு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா UPI ஐடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பேடிஎம்மில் போய்ட்டு அந்த UPIயில் போய்ட்டு பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு அந்த UTR கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். மேனேஜர் இருக்காங்க. சரியா, நல்ல ரெஸ்பான்ஸே இருக்குது. குரூப் இருக்குது. அப்புறம் என்ன நல்லா போயிட்டுருக்கு ஆப். சரியா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னா என்னையை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஆப் லிங்க் வாங்கிக்கலாம். 4 டேஸ் இன்டர்நெட் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஆனால் ரீசார்ஜ் பண்ணணும். சரியா, ஏன்னா இன்வேலிட் ஆச்சுன்னா டீமுக்கு பிரச்சனை. அதனால் கன்ஃபார்ம் ரீசார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க லிங்க் வாங்கிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணாதவங்க வந்து தயவுசெய்து டைம் பாஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ஆப்பில் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் குரூப்பை வாட்ச் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எந்த ஆப் லிங்க் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணணும். லிங்க் வாங்கினா ரீசார்ஜ் பண்ணணும். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.